Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெர்மாகோவோட போர் மினிமைசிங் சீரம் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கான சீரம் தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நியாசினமைட் யூஸ் பண்ணுறோம், இல்லை விட்டமின் சி யூஸ் பண்ணுறோம், இல்லை ரெட்டினால் யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக வந்து ஒர்க் ஆகும். பட் ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ்னால வரும், ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் அதிகமாக இருக்கிறனால வரும், ஒரு சிலருக்கு ஏஜிங்னால வரும். ஸோ இதில் வந்து தனித்தனியாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பர்டிகுலரான ஒரு சீரமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் போர்ஸுக்குனே வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறதுனால அது மேலே நல்லா எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு 3 months நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது மெயினாக வந்து உங்களோட போர்ஸ் வந்து க்ளாகாக இருந்தால் அதை சரி பண்ணும், உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலையுமே கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் உங்களுக்கு போர்ஸ்லாம் பெருசாக இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த வகையான ஃப்ரேக்ரன்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை. இப்போ ஓப்பன் போர்ஸில் பார்த்திங்கன்னா ஒய் ஷேப்டு போர்ஸ் இருக்கும், அது வந்து ஏஜிங் ஸ்கின்ல அதிகமாக இருக்கும், சீக்ஸ் ஏரியாஸில் இருக்கும், ஸ்கின் எலாஸ்டிசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால அது வரும். அண்ட் ஓ ஷேப்டு போர்ஸ் வந்து இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்ல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போர்ஸ் இருக்கவங்களுக்கு அதனால் நிறையா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும். அண்ட் உங்களுக்கு யூ ஷேப்டு போர்ஸ் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும், அது வந்து மாய்ஸ்சர் வந்து ஸ்கின்ல வந்து இல்லாதனால வந்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓப்பன் போர்ஸுக்குமே ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் போர்ஸை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நியாசினமைட். ஸோ உங்களோட ஃபேஸில் ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது, ஸோ போர்ஸ் வந்து அதனால் வந்து வராது. அண்ட் பி-ரெஃபைனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதேமாதிரி கொலாஜின். ஸோ இந்த ஏஜிங் ப்ராப்ளம்னால வந்து போர்ஸ் வரவங்களுக்கு கொலாஜின் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த போர்ஸ் வந்து கம்மியாகும். அண்ட் பிஹெச்ஏ இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில் எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான உங்களுக்கு ஒரு போர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சீரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் உங்கள் ஸ்கின்ல ஈஸியாக சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இதில் ஃப்ரேக்ரன்ஸோ கலர்ஸோ எதுவுமே இருக்காது. டெர்மாகோட ப்ராடக்ட்டில் வந்து 0. அது உங்களுக்கு வந்து வெறும் விட்டமின் சினா விட்டமின் சி, நியாசினமைட்னா நியாசினமைட், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த கலரோ ஃப்ரேக்ரன்ஸோ எதுவுமே வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அலர்ஜினா கூட நீங்கள் வந்து இந்த டெர்மாகோட ப்ராடக்ட் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் வந்து 30 ml வந்து 599 வந்து இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கிது. எல்லா ஸ்கின் டைப்புமே இது யூஸ் பண்ணலாம். மெயினாக மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் வந்து மென்ஸுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் டெர்மாகோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ ரொம்பவே சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதில் எதுவுமே இல்லை. அண்ட் உங்களோட என்னென்னலாம் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5% நியாசினமைட்னா 5%, இது எல்லாமே வந்து அவங்க கிளியராக வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோனிங் மாய்ஸ்சரைசிங் பண்ணுறீங்கனால எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீனோ இல்லை என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி இந்த ப்ராடக்ட் நீங்கள் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூ.